ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, மனுஷரை சிருஷ்டித்து என் நாம மகிமைக்காக மனுஷன் வாழ வேண்டும். என் நாம மகிமைக்காக அவன் கருத்தாய் வாழும்போது அவனை கைவிடாமல் நான் காத்துக்கொள்வேன் சொன்னீர். அவன் தேவைகளை சந்திப்பேன், கருத்தாய் காத்துக்கொள்வேன், கைவிடாது இருப்பேன், தீங்கிலிருந்து விலக்கி காப்பேன், வேதனையை நீக்குவேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன், அரவணைப்பேன், பயப்படாதேன்னு சொல்லுவேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வேன். நான் உனக்கு துணை நிற்கும்போது சத்ருவாகிய பிசாசானவன் உன்னை மேற்கொள்வதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நான் உனக்கு துணை நிற்கும்போது அழிந்து போவார்கள். நான் உனக்கு துணை நிற்கும்போது உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்கள் லச்சை அடைந்து காணாமல் போவார்கள். நான் உனக்கு துணை நிற்கும்போது உன்னோட ஓயாமல் வழக்காடி கொண்டிருக்கிறவர்கள் தேடி பார்த்து காணக்கூடாமல் அழிந்து போவார்கள். நான் உனக்கு துணை நிற்கும்போது உன்னோட யுத்தம் பண்ணுகிறவர்கள், போராடுகிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், எரிச்சலாக இருக்கிறவர்கள் சகலரும் இல்பொருளாகி லச்சை அடைந்து நீ தேடி பார்த்தும் காணக்கூடாமல் அழிந்து போவார்கள். ஆகையினாலே சிறுமந்தையே, என்னிலே நம்பிக்கை வைத்திருக்கிற என் ஜனமே, என் மக்களே, சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போகாதிருங்கள். சூழ்நிலைகள் எத்தனை எதிர்மறையாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எத்தனை பலங்கொண்டதாக காணப்பட்டாலும், உன் தேவன் சர்வ வல்லமை உள்ளவரும் மகா பலனுமாயிருக்கிறார். உன் தேவனுடைய பலத்துக்கு எதிராக ஒருத்தரும் பலம் கொள்வதில்லை. உன் தேவனோட எதிர்த்து நின்று ஒருவரும் போராடி ஜெயிப்பதில்லை. உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. ஆகையினாலே நான் உன்னோடு இருக்கும் பொழுது, நான் உனக்கு துணை செய்யும் பொழுது, நான் உன் கரத்தை பிடித்து நடத்தும் பொழுது உன்னை எதிர்த்து நிற்பவன் ஒருவனும் இல்லை. நான் உனக்கு துணை செய்ய, நான் உன்னோடு இருக்க, நான் உன் கையை பிடித்து நடத்த, நான் உனக்கு போதுமானவராக இருக்க, நீ என்னோட இருக்க, நான் உன்னோட இருக்க வேண்டுமானால் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு என்னிடத்தில் வா. உன்னை பரிசுத்தப்படுத்தினாதான் பரிசுத்த தேவனிடத்தில் நீ அண்டிக் கொள்ள முடியும். உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு நீ என்னிடத்தில் வா. உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதற்காகவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் நான். என் இரத்தத்தினாலே, கிழிக்கப்பட்ட என்னுடைய சரீரத்தினால, என் நாமத்தினால நான் உன்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி என்னுடைய பிள்ளையாக மாற்றுகிறேன். அப்பொழுது நீ எனக்கு ஜனமாக இருப்பாய், நான் உனக்கு தேவனாக இருப்பேன். என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து அவற்றை உன் உள்ளத்திலே வைத்து அதை உன் சிரத்திலே தாங்கி உன் நாவிலும் உன் கையிலும் உன் காலில் நடக்கிற வழியிலும் உன் கண்களிலும் உன் இருதயமாகிய தசையிலும் எழுதி வைக்கும்போது அது உன்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தப்படுத்தி என்னோட கூட நீதியின் பாதையிலே நடத்தும். என் நீதி உனக்கு நீதியாக இருக்கும். என் மன்னிப்பு உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். என் அன்பு
அழியாதபடிக்கு காத்துக்கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ். நீர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்கிறதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் சொன்னபடி நாங்கள் உம்மண்டையில் வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக அழைத்திருக்கிற தேவனே, உம்முடைய இரத்தம் ஒரு சொட்டை எங்களில் ஊற்றும், ஒவ்வொருவரிலும் ஊற்றும் சுவாமி. உம்முடைய இரத்தம் பரிசுத்த அக்கினியாக மாறி எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் கடந்து வரட்டும். உம்முடைய இரத்தம் அது அக்கினி எங்களை உம்மிடத்தில் சேர்க்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற சகல கிரியைகள், இருதயத்தின் சிந்தனைகள், மனதில் இருக்கிற தோற்றங்கள், மனதிலே மூடி வைத்து காத்து கொண்டு இருக்கிற வேண்டாதவைகள், கண்களின் தோற்றங்கள், செவிகளிலே கேட்கிற அவிசுவாசமான வார்த்தைகள், சத்ரு ஓயாதபடிக்கு எங்களுக்கு அவிசுவாசமானதும் தேவன் உனக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லுகிற வார்த்தைகளை எங்கள் மாம்ச செவிகளிலே கேட்டு எங்கள் இருதய செவியிலும் சிந்தையிலும் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் கலங்கி போகிற கலங்குதல் எல்லாம், அதனாலே எங்கள் வாய் அறிக்கை பண்ணுகிற விசுவாசமில்லாத வார்த்தைகளும் தேவன் மன்னிக்க மாட்டார், தேவன் தயவு புரிய மாட்டார், தேவன் விடுவிக்க மாட்டார், தேவனுக்கு காத்திருந்து பிரயோஜனம் என்ன? ஆமாண்டவரே, நாங்கள் தேவனுக்காக காத்திருக்க வேண்டியது என்ன? வேறு யாருக்காக காத்திருப்ப? நீ தேவனிடத்தில் தேவனுக்காக தேவன் எழும்பி உனக்கு கிரியை செய்யத்தக்கதாக நீ காத்திராவிட்டால் நீ யாரிடத்துல போய் காத்திருப்ப? உனக்கு நன்மை செய்கிறவர் யார்? யாருக்கிட்ட திரும்புவ? நீ திரும்புகிற பக்கமெல்லாம் மனுஷர் பட்டயத்தை வைத்து உன்னை வெட்டுகிறதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. நீ எப்பொழுது அவர்கள் பக்கத்தில் திரும்புவ? எப்பொழுது அவர்களை நோக்கி கூப்பிடுவ? எப்பொழுது அவர்கள் பக்கத்தில் திரும்பி வருவ? நீ நெருங்குவ? அதுதான் சமயம். இதுக்கு தான் நாங்கள் காத்திருந்தோம் என்று சொல்லி பட்டயத்தினால வெட்டுகிறதற்கு சாத்தானுடைய கைக்கூலிகளும் ஏஜென்ட்ஸும் கருவிகளுமாக இருக்கிறாங்களே. உங்களுக்காக நாங்கள் காத்திருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்காக காத்திருப்ப? நீ நன்மையை பெறும் பரியந்தம் எனக்காக காத்திரு. சொல்லுகிற வார்த்தை, நாவிலே புறப்படுகிற வார்த்தை, வாயிலே புறப்படுகிற வார்த்தை, சிந்தையிலே புறப்படுகிற வார்த்தை, இருதயத்திலே புறப்படுகிற வார்த்தை, செவியிலே சாத்தான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற வார்த்தைகள், கேட்டு இருதயத்தையும் சிந்தையும் கெடுத்து கொள்ளுகிற மனுஷருடைய சாத்தானுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், அவன் சொல்லுகிறபடி பேசுகிற தாறுமாறாய் பேசுகிற வழிகள், தாறுமாறாய் நடக்கிற வழிகள் சகலவற்றையும் மன்னிப்பீராக, சகலவற்றையும் மன்னிப்பீராக. உம்முடைய இரத்தத்தை ஊற்றி மன்னிப்பீராக, உம்முடைய இரத்தத்தை ஊற்றி மன்னிப்பீராக. சாத்தானும் துன்மார்க்கனுடைய வார்த்தை ஒரு நாளும் எங்களை பிழைக்க வைக்கிறதற்கோ எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்கோ கர்த்தருடைய சம்பூரணமான மகத்துவமான குணநலன் எப்படிப்பட்டது என்று சொல்லுவதற்கோ, கர்த்தராலே முடியும் நீ காத்திரு என்று சொல்லுகிறதற்கோ, நன்மை செய்கிறதற்கோ சத்ருவினிடத்திலிருந்து வார்த்தை வருவதில்லை ஆண்டவரே. அதை உணர்ந்து கொள்கிற உணர்வை எங்களுக்கு கொடுத்துடலாம். எங்களிடத்திலே பேசுகிறவன் சத்ருவா, சத்ருவினுடைய சேனையினுடைய வார்த்தையா, சத்ருவை வணங்குகிறவர்களுடைய சத்ருவனுடைய கைக்கூலிகளுடைய வார்த்தைகளா, தேவனுடைய வார்த்தைகளா என்று நிதானித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக சர்வவல்லமுள்ள தேவனே, அந்த நிதானித்து அறிந்து கொள்கிற அறிவு தேவனுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலுமே கொடுக்கப்படும். ஆகையினாலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி
எங்கள் சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் வாய், வார்த்தை, எங்கள் நடக்கை, எங்கள் வழி, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் இருக்கிற உள்ளுறுப்பு வெளி உறுப்புகளில் நாங்கள் சிந்தனையினாலே, நடக்கையினாலே, பேச்சினாலே செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மன்னிப்பீராக, 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 மன்னிப்பீராக. எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, எங்களுக்கு மன்னியும். வாய் திறந்து எல்லாம் சொல்லாமா கர்த்தரை நோக்கி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் எல்லா தப்பிதங்களையும் பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தத்தினால எங்களுக்கு மன்னியும், மன்னியும், மன்னியும். பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம், செய்வீராக. எங்கள் ஆத்துமாவை உம்முடைய வார்த்தையினாலே புதுப்பியும், உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பியும். எங்கள் சரீரத்தை உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய தழும்புகளினாலும் குணப்படுத்தும். எங்களுடைய வாழ்வை உம்முடைய இரத்தத்தினாலும் நாமத்தினாலும் வாழ்வடைய செய்யும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து ஜீவகாலமெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ள வழியிலே எங்களை நடத்தும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தையும் எங்கள் ஜீவனையும் எங்கள் உயிரையும் இப்பொழுது உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்து பலப்படுத்தி சுகப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்தி நீர் சொன்னபடி உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்கள் கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன உண்மையுள்ள வார்த்தையின்படி எங்களோடு இருந்து சத்துருக்களை அழித்து நாங்கள் விடுதலை பெற்று யோபிலியிலும் பூரீமிலும் பராக்காவிலும் பரிசுத்தத்திலும் சம்பூர்ணமான ஆரோக்கியத்திலும் வாழும்படிக்கு நீர் செய்யும் என்று எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் இப்பொழுது ஒப்புவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் பேசி உம்முடைய பரிசுத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவராலே எங்களை திடப்படுத்தி உம்முடைய வார்த்தையினாலே நிலைநிறுத்தும். நீர் பேசும் நாங்கள் கேட்டு புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உமக்காக நாங்கள் உயர எழும்பவும் உமக்கு மகிமையாக வாழ ஓடினாலும் இளைப்படையாதபடி நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி நின்றாலும் சோர்வும் இளைப்பும் களைப்பும் வராதபடி
இளைப்பும் சுகவீனமும் மரணமும் வராதபடி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆவியானவராலே ஜீவனையும் தீர்காயுசையும் சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்று நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும் பரியந்தம் உமக்கு மகிமையாக வாழ கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வபலமுள்ள தேவனே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீரப்பா. ஆமேன் என்ற நேரே எங்களுக்கு பதில் கொடுத்துட்டீர் சுவாமி. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய ஆவியானவராலே மறைத்து உம்முடைய இரத்த கோட்டையினாலே மூடி நீர் பேசி நாங்கள் கேட்ட பிரகாரம் உம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, உம்முடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கிறது, உம்முடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது, உம்முடைய வார்த்தை பலப்படுத்துகிறது, உம்முடைய வார்த்தை இழந்து போனதை எங்களுக்கு கொடுக்கிறது, உம்முடைய வார்த்தை சத்ருவுக்கு விலக்கி காக்கிறது, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பூமியிலும் ஜீவனை கொடுக்கிறது, நித்திய ஜீவனிலும் கொண்டு போய் சேர்க்கிறது. உம்முடைய வார்த்தை சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தையை எங்களிடத்தில் பேசி எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி சுகப்படுத்தி கைவிடாமல் காத்துக்கொள்ளும். வாரும் ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். நீரும் நானும் நாங்களுமாக பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவராகிய உம்மையும் மகிமைப்படுத்துவோமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ள அன்பான மக்களே, கர்த்தரிடத்தில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம் இன்னைக்கு? இப்போது இந்த வேளையில் அதுக்கு தான் கேட்டேன். ஏசாமிக்கிட்ட எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறோம்? கரண்ட் இல்லாத நிலையில் கூட சந்தோஷமாக, ஆண்டவரே இந்த நிலைமையும் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த நிலைமை தெரிஞ்சும் கூட இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில், ஃபேன் இல்லாத நேரத்தில், ஏசி இல்லாத நேரத்தில் உம்மை தொழ வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம தொழ வந்திருக்கிறோம். நாங்கள் வேதனையிலும் உஷ்ணத்துலேயும் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். இங்கே ஏசி இல்லைன்னோ, கரண்ட் இல்லைன்னோ, ஃபேன் இல்லைன்னோ கர்த்தர் நான் வரமாட்டேன்னு சொல்லலை. பா, எவ்வளோ நல்ல தேவன்ல. ஐயையோ, இந்த இடத்துல இந்த நேரத்தில் கரண்ட் இல்லையா, யார் போய் அங்கே படுறது? நான் வெளியவே இருந்துக்கிறேன், எங்கே கரண்ட் இருக்குதோ நான் அங்கே இருந்துக்கிறேன்னு ஏசாமி என்ன சொல்லலையா? அப்படி சொல்லலையா? கரண்ட்டு இல்லைன்னாலும் என் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்களோட நான் இருக்கிறேன். என் பிள்ளைங்க வேர்த்து வடிஞ்சிட்டு இருந்தால் கூட நான் வேர்த்து வடியல, ஆனால் நான் கூட இருக்கிறேன். இந்த வேர்த்து வடிகிற இந்த சுபாவம், இந்த சூழ்நிலை உங்களை பாதிக்காதபடிக்கு, உங்களை வருத்தப்படுத்திடாதபடிக்கு, உங்களுக்கு தீமையை உண்டாக்காதபடிக்கு நான் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்கிறேன். ஆகையினால நீங்கள் கஷ்டப்படுற இந்த நேரத்தில் வியாதினால் கஷ்டப்பட்டாலும், மனுஷரால் கஷ்டப்பட்டாலும், உபத்திரவப்பட்டாலும், நாம் செய்கிற தப்பிதத்தினால் கஷ்டப்பட்டாலும், இப்பொழுது நமக்கு மின்சாரம் இல்லாத கஷ்டப்பட்டாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன் கஷ்டத்தோடு நான் இருக்கிறேன். அந்த கஷ்டம் உன்னை அழிச்சிடாதபடிக்கு, இவைகள் உன்னை அழிச்சிடாதபடிக்கு நான் என்ன செய்வேன்? பாதுகாத்து கொள்வேன். இந்த சூழ்நிலைக்கு சொல்லம்மா கர்த்தர் இடத்துல, இந்த சூழ்நிலைக்கும் நீர் எங்களோட இருக்கிறதுனால எங்களை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி எங்கள் மனதை உம்மையே நோக்கி நம்பி இருக்கத்தக்கதாக நீர் செய்து எங்களோட இருக்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
ஆமென். சொல்லிட்டோமா? ஆண்டி சொன்னாங்கன்னு சொன்னோமா, இல்லை உண்மையிலேயே சொல்லட்டுமா? உண்மையிலே சொல்லிட்டோம். சரி. ஏன்னா கர்த்தர் 2 பேர் கூட்டினாலே அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டார்ல. ஒருத்தர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலே அங்கே அவங்களோட இருப்பேன்னு சொன்னார். 2 பேரோ 3 பேரோ இருந்தால் அந்த இடத்துல யார் இருப்பேன்னு சொன்னார்? கர்த்தர் இருப்பேன். ஆமாம், கரண்ட்டு இல்லைன்னு நான் இருக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. எது இருந்தாலும் எது இல்லாட்டாலும் என் பிள்ளைங்க என்னுடைய நாமத்தினால கூடி வந்திருக்கிற இடத்துல நான் அவர்கள் நடுவில் இருந்து நான் அவர்களுக்கு தேவையானதை உபதேசித்து அவங்க சரீரத்தை பலப்படுத்தி மரணத்துக்கு விலக்கி காத்து சத்ரு கொண்டு வருகிற தீமையெல்லாம் அழித்து அவங்கள பூமியின் மேலே ஜெயம் பெற்று, சாத்தான் மேலே ஜெயம் பெற்று, வியாதியின் மேலே ஜெயம் பெற்று, மரணத்தின் மேலே ஜெயம் பெற்று வாழ வைப்பேன் என்றவர் என்னோட இருக்கிறாரு. என்னை வாழ வைப்பார். இந்த நம்பிக்கையில் நான் இயேசுவின் நாமத்தினால நிலைத்து நிற்கிறேன். ஆமேன். இப்போ கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறதுக்காக நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நம்மோட பேச போகிறாராம். கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியம், நம்மிடத்தில் பேசுகிற காரியம் என்ன பேசிகிட்டே வராரு. நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்? நற்சீர் கொடுக்க போகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சீர், நானும் உங்களை நற்சீரோடு தான் உங்களை சிருஷ்டித்தேன். ஏதோ சில காரியங்கள், ஏதோ சில பல காரியங்களினால அந்த சீரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இழந்துட்டீங்க. இழந்து போன உங்களுக்கு நீங்கள் என்னிடத்தில் வரும்போது, நீங்கள் வரணும்னு நான் காத்துட்ருக்குறேன். நீங்கள் என்னிடத்துல வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்கள் இழந்து போன சீரை உங்களுக்கு கொடுப்பேன். ஒருவேளை நல்ல சுகத்தோடு இருந்தோம், சுகம் கெட்டு போச்சு, சுகவீனம் வந்திருக்கு. அப்போது அந்த சுகத்தை கொடுப்பார். நல்ல வாழ்வு நமக்கு கொடுத்துருப்பாரு. அந்த வாழ்வை இழந்து போயிருப்போம். நான் உன்னோடு இருந்து உன் வாழ்வை கட்டுவேன் என்று கட்டுவார். அது நற்சீர். நல்ல பிள்ளைகளை கொடுத்துருப்பாரு. பிள்ளைகள் தாறுமாறாய் போயிருப்பாங்க சாத்தானுடைய காரியத்தை கேட்டு. அந்த பிள்ளைகளை சீர்படுத்தி கொடுப்பார். நற்சீர் கொடுப்பேன் என்று சொன்னால் எந்தெந்த காரியத்தில் நமக்கு இருக்கிற சீர் கெட்டு போயிருக்கிறதோ அதையெல்லாம் கொடுப்பார். நல்ல சமாதானத்தோட நல்ல சந்தோஷத்தோடு நம்மை சிருஷ்டித்தாராம். அந்த சமாதானமும் சந்தோஷத்தையும் நாம் நம்முடைய கிரியையினால், வழியினால், நம்ம நடக்கிற வழியினால், நம்ம சிந்தையினால் நம்ம இழந்து போயிருப்போம். அதை திரும்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னை தவிர உங்களுக்கு நீங்கள் இழந்து போனதை திரும்பி கொடுக்கறதுக்கு பூமியில் யாருமே கிடையாது. நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெறாதபடிக்கு நஷ்டப்பட்டு அழிந்து போவீர்களான்னு பார்க்குறதுக்கு ஜனங்க இருக்கிறாங்க. அதை செய்யறதுக்கு வேணால் துணை இருப்பாங்க செய்கிறவங்களோட. ஆனால் நீங்கள் திரும்பவும் நல்ல சீரை பெற்று நல்ல வாழ்வு வாழ்கிறதற்கு உங்களுக்கு துணை நிற்கிறதற்கு சர்வ வல்லமுள்ள தேவனை தவிர உங்களை சிருஷ்டித்தவர் அவர் உங்கள் தகப்பன். இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த நற்சீரை கெடுத்து போட்ட நமக்கு கெடுத்து போட்ட சீரை திரும்பவும் நற்சீராக கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்காராம். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? நற்சீரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே நற்சீர் கர்த்தர் கொடுத்தாரு. நற்சீரோடு நம்மை சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோன்னா ஆதியில் தேவன் சிருஷ்டித்த பொழுது ஒன்றும் குறைவே இல்லைங்க. ஏதாவது ஒரு குறைவு இருந்ததா? சம்பூரணமான நிறைவில் இருந்தது. அந்த சம்பூரணமான நிறைவில் அந்த பிள்ளைகளை சிருஷ்டித்து வச்சுருந்தார். அதை இழந்து போனது யார்? ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறத இழந்து போனது யார்? ஆதாமும் ஏவாளும் தான். ஏன் கர்த்தர் இழந்து போன்னு சொன்னாரா? இல்லை. யார் பேச்சை கேட்டாங்க? சாத்தானுடைய பேச்சை கேட்டாங்க. யார் பேச்சை கேட்கணும்? கேட்டு அதில் வாழ்நாள் முழுசும் என்ன செய்யணும்? வாழணும், நிலச்சிருக்கணும், வாழணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை செல்லாமல் போக பண்ணவோ அல்லது அவர் சொன்னது நடக்காதுன்னு சொல்லவோ
கர்த்தர் பொய்யா சொல்கிறாருன்னு சொல்லவோ, கர்த்தரால் உனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லவோ, வருகிற சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா நம்முடைய சீர் நம்ம விட்டு என்ன செய்யும்? போயிடும். கர்த்தரா சீரை எடுத்து போட்டார் நம்மகிட்ட இருந்து. நம்ம தான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற சீர் முழுசும் எடுத்து யார் கையில் கொடுத்தோம்? சாத்தான் கையில் கொடுத்துட்டோம், எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் தேவன் கொடுக்கலன்னு சொல்கிறோமே, நியாயமா? பதிலே சொல்ல மாட்டிங்களா? நியாயமா? தேவன் செய்யலை, எனக்கு தேவன் செய்யலை, இன்ன வரைக்கும் செய்யலை தேவன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது நியாயமா? நியாயம் இல்லை. அப்போ நியாயம் இல்லாத இருந்தும் கூட இந்த தேவன் நம்மை நேசிக்கிறாராம், உனக்கு நியாயம் செய்கிறேன்னு. நான் செய்கிறது, தேவன் செய்தது நியாயம் இல்லைன்னு நீ சொன்னாலும் கூட நான் உனக்கு நியாயம் செய்வேன். அது எது நல்லதோ அதை நான் செய்வேன். ஒரே ஒரு காரியம், நீ என்னிடத்துல வந்து நான் சொல்லுகிற கட்டளையில் நிலைத்திரு. எதை செய்யின்னு சொல்கிறேனோ அதை மட்டும் என்ன செய். எதை செய்யாதேன்னு சொல்கிறேனோ அதை என்ன பண்ணாத, செய்யாத. இவ்வளோ தான் நீ செய்ய வேண்டியது. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட, ஐயோ இது செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஆனால் கட்டாயம் அது வேணுமே, அதை செய்யணுமே, அதுக்கு தூண்டி விட்டாலும் கூட சாத்தான் கர்த்தர் செய்யாதேன்னு சொல்லி இருக்கிறதுனால நான் செய்யாத இருப்பேன். அதனால் நான் 10 கோடி ரூபாயை இழக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, கர்த்தர் செய்யாதேன்னு சொல்கிறத நான் என்ன செய்யக்கூடாது. நீ காட்டுற 10 கோடி ரூபாயை வேணால் நான் இழந்து போகலாம், கர்த்தர் சொல்கிறத கீழ்ப்படுகிறதுக்கு. நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா எனக்கு 1000 கோடி ரூபாய்க்கு சன்மானமாக எது வேணாலும் கொடுப்பாரு. ஆமாவா இல்லையா? ஆகையினால என் தேவன் என் ஜீவனை கொடுப்பாரு. நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கீழ்ப்படியதுக்குரிய சன்மானத்தை கொடுப்பாரு. அவர் என்னை வேதனையில் வைக்க மாட்டார், குறைவில் வைக்க மாட்டார், கடனில் வைக்க மாட்டார். அடுத்தவர்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டார்? எப்போதுமே கேட்கும்படிக்கு வைக்க மாட்டார். நம்முடைய கரத்தில் கொடுத்து மற்றவர்களுக்கு இறங்கி என்ன செய்வாராம்? உதவி செய்யும்படி செய்வார். 2 காசு வச்சுருந்தா ஒரு விதவை, அந்த 2 காசையும் என்ன பண்ணிட்டாங்களாம்? என்ன பண்ணாங்க? கொண்டு போய் விதைச்சிட்டாங்களா? காணிக்க போட்டாங்க. 2 காசை என்ன பண்ணாங்க? காணிக்க போட்டாங்க. எல்லார் வாயிலிருந்து வரணுமே, எல்லாம் ஒவ்வொரு சிந்தையில் இருந்தீங்கன்னா 2 காசை என்ன பண்ணாங்கன்னா, எங்கே இருக்கிறீங்க, யார் 2 காசு வச்சுருந்தா, எங்கே கொடுத்தாரு, எங்கே போனாங்க, யார் கர்த்தர் எதை பற்றி பேசுகிறாருன்னு தெரியாமல் இருப்போம். 2 காசு தான் ஒரு விதைக்கிட்ட இருந்தது. அந்த 2 காசையே அந்த மகன் போட்டுட்டா, கர்த்தர் அதை பார்த்தாரு. கர்த்தர் கேட்கல, நீ அந்த வச்சிருக்கிற 2 காசையும் போட்டுடுன்னு சொல்லலை. என் தேவன் என்னை போஷிப்பாருன்னு நம்பி போட்டா கர்த்தர்கிட்ட. வாழ்நாளெல்லாம் அந்த மகளுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் போஷித்தாராம். குறைவு நிறைவாக்குகிற சர்வ வல்லமுள்ள தேவன். நீ மனசார என்ன செய்கிறியோ அது நீ கீழ்ப்படிதலினாலே செய்கிறத கர்த்தராகிய தேவன் பார்த்து உன்னை அந்த கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் கீழ்ப்படியவே மாட்டேன், ஆனால் எனக்கு கர்த்தர் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் கொடுக்கணும். எப்படி சரி வரும்? சரி வருமா? நான் என்ன செய்ய மாட்டேன்? கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன சிருஷ்டித்தீங்க இல்லையா? உங்கள் கடமை தானே. எத்தனை பேர் பிள்ளைங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன பெற்றீங்க தானே, அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? எல்லாம் செய்யணும். உங்களை யார் என்னை பெற சொன்னா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்குறாங்க. அப்படியா இருக்கிறதுனால நம்ம கூட என்ன செய்கிறோம்? நான் கீழ்ப்படிய மாட்டேன் நீ சொன்னதுக்கு, ஆனால் என்னை சிருஷ்டித்தீங்க நீங்கள் தானே, அப்போ நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? செய்யணும். நிச்சயமாக உன்னையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். உன்னை பெற்றதும் உன்னை சிருஷ்டித்ததும் கீழ்ப்படிகிறதுக்கு தான் நான் உன்னை பெற்றுக்கிறேன். வேறு கீழ்ப்படியாததுக்கு நான் உன்னை சிருஷ்டிக்கவே இல்லை. நீ வந்து கீழ்ப்படியாமல் இருப்ப, கீழ்ப்படியாமல் வாழ்ந்திருப்ப.
நான் உன்னை தண்டிக்கணும் அதுக்கு அப்படின்னு நினச்சி நான் உன்னை என்ன செய்யலை, சிருஷ்டிக்கலை. நீ எனக்கு கீழ்ப்படியணும், என் வார்த்தை உன் உள்ளத்தில் இருக்கணும், நீ எனக்கு கூடவே இருக்கணும், நீ என்னை மகிமைப்படுத்தும்படி நான் உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு கீழ்ப்படிய தான் உன்னை பெற்றிருக்கிறேன், எனக்கு கீழ்ப்படியறதுக்கு தான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். நான் நீ சொல்கிறது கேட்க மாட்டேன், ஆனால் என்னை ஆசீர்வதி, நீ என்னை சிருஷ்டித்ததுனாலன்னு நீ கேட்பாயானால் நஷ்டப்பட்டு போயிடுவேன், பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால தான் கர்த்தர் சொல்கிறாரா, கீழ்ப்படி, நல்ல சீரை நீ பெற்றுக்கொள்வேன். என்ன செய், நல்ல சீரை பெற்றுக்கொள்வேன். நம்ம வாசிக்கிற பகுதி, வாசிக்கிறவங்க யார் தெரியுமா, என்ன பகுதின்னு? வாசிங்க பார்க்கலாம். மனுஷரையும் சரி, நான் வாசிக்கிறேன். பூர்வ நாட்களில் மையப்பகுதியிலேருந்து வாசிக்கிறேன். 11ஆம் வசனம், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் மையப்பகுதியிலேருந்து வாசிக்கிறேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். முந்தின சீரில் நான் உங்களை எப்படி உண்டாக்குனேன்னா, இப்போ தான் கொஞ்சம் முந்தி சொன்னார், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சு என் பிள்ளைகளாக என் கூடவே இருக்கிறதுக்கு தான் உங்களை சிருஷ்டித்தேன்னு சொன்னார். ஆனால் நம்ம தேவனுக்கு மட்டும் அவர் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தானுக்கு நம்ம அடிமைகளாக போய் இவ்வளவு வேதனையும் படுறதுனால சீர்கெட்டு போனோம். இப்போ திரும்ப என்னை சீர்படுத்துவார் கர்த்தர் என்றால், அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாய் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்து, அந்த கீழ்ப்படிதலினாலே ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் மனுஷனுடைய ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்குதான். தேவனுடைய சமூகத்தில் நம்மளை வச்சு பாதுகாத்துக்குது. ஒவ்வொரு கீழ்ப்படியாமையும் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது? சாத்தான் இடத்துல. கஷ்டமும் நஷ்டமும் கண்ணீரும் உபத்திரமும் இல்லாமையும் வேதனையில் இருக்கிற வேதனை பூமியில் வாழக்கூட விருப்பம் இல்லாதபடிக்கு வேதனை உண்டு பண்ணத்தக்கதாக செய்கிறது. ஆகையினால கீழ்ப்படியாமை சீர்கெட்டு போன தன்மை. யாருக்கு கீழ்ப்படியாமை? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருப்பது சீர்கெட்டு போன தன்மை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது சீர் பெற்று கொள்ளுகிற தன்மை. அப்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்காக நான் திரும்ப உங்களை நற்சீர் பொருந்த பண்ணுவேன்னா, உங்கள் இருதயத்தில் கீழ்ப்படியாத கல்லான இருதயத்தை நான் எடுத்துட்டு கீழ்ப்படுகிற சதையான மாம்சமான இருதயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி, அதில் என் ஆவியை வைத்து அதை மன்னித்து என் ரத்தத்தை ஊற்றி மன்னித்து கீழ்ப்படுகிற இருதயத்தை நான் உண்டு பண்ணுவேன். சின்ன காரியமானாலும் கீழ்ப்படியணும், பெரிய காரியமானாலும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் என்பது சின்னதுக்கும் கீழ்ப்படியணும், பெரியதற்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படினால் ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் நம்மை தேவனுக்குள்ளே வைத்திருக்குமா? அந்த கீழ்ப்படிதலை இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து பிதாவாகிய தேவனுக்கு தேவன் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலினாலே நம்முடைய கீழ்ப்படியாமையை மன்னிச்சிட்டாராம்.
எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பெரிய காரியத்தை செய்யும்படிக்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அனுப்பியிருக்கிறார் பார்த்தீங்களா. அவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய கீழ்ப்படியாமையை மன்னித்து நம்மை கீழ்ப்படிய பண்ணத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தாராம். பிதாவின் சன்னிதானத்தில் கீழ்ப்படிதலினால், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் நம்மை கீழ்ப்படிய பண்ணுகிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாராம். ஆகையினால நமக்கு திரும்ப நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா திரும்ப நல்ல சீரை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறாரு. நல்ல சீரை உனக்கு கொடுப்பேன். யாரை அனுப்பி கொடுப்பேன்? இயேசு கிறிஸ்துவை அனுப்பி தான் உனக்கு நல்ல சீரை கொடுப்பேன். பூமியில் ஏசாமி வாழ்ந்தபோது ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன் ஒரு நல்ல சீரோடு சிருஷ்டித்த ஒரு மக, அந்த நற்சீர் எப்படி குறைந்து போயிற்று, அந்த நற்சீரை திரும்ப எப்படி கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படி செய்தார்னு லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அப்பொழுது 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலயத் தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். சரி, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. நிறைய நேரம் இந்த பகுதியை நம்ம என்ன செய்திருப்போம்? வாசித்திருப்போம். சில போதகர்கள், சில ஊழியக்காரர்கள் இதை குறித்து பேசியும் இருப்பாங்க. கர்த்தர் இன்றைக்கு இதை கொண்டு என்ன செய்ய போகிறாரா நமக்கு சொல்கிறாரா. அவர் ஜெப ஆலயத்துக்கு 9ஆம் வசனத்தில் 11லேருந்து வாசித்தோம். 10ஆம் வசனத்தில் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில், அந்த ஒரு ஓய்வு நாள் முன்குறித்து தீர்மானிக்கப்பட்டதா, எதேச்சியாக ஏற்பட்ட ஓய்வு நாளா? என்னம்மா? அது தேவனுக்கு முன்குறிக்கப்பட்டது, மனுஷருக்கு எதேச்சியாக. நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன். அப்போது இன்றைக்கி எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கி ஆலயத்தில் வந்து பேச போகிறாருன்னா அந்த செய்தி கேட்டால் ஒருவேளை நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவர் தான் வரப்போகிறாருன்னு தெரியாத, ஆமாவா இல்லையா? அப்போ அவர் வரப்போகிறாருன்னு தெரியாது. அப்போ ஜெபாலயத்துக்கு வந்தவங்க எல்லாம் எப்பொழுதும் வருகிறவர்கள் படி வந்தார்களாம். எப்பொழுதும் வருகிறபடி வந்தாங்க. வந்தவர்களுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருந்தது. அவங்க எதிர்பாராத விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்காரு. அவங்க யாரும் எதிர்பார்க்கல. பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தினால குமாரனாகிய கிறிஸ்து அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய அதிசயத்தை நன்மையும் செய்து அவர் தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்துகிறதற்காக வந்திருக்காராம். அப்போ அந்த ஜெபாலயத்தில் வந்தபோது அவர் கர்த்தருடைய செய்தியை தானே சொல்வார்.
அப்போ அந்த ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாம் இப்படி நிமிர்ந்து உட்காந்துருக்காங்களா? நீங்கள்லாம் எப்படி உட்காந்துருக்கீங்க? நிமிர்ந்து உட்காந்துருக்கீங்க. ஏதோ ஒரு சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? நிமிர்ந்து உட்காந்துருக்குறவங்க என்ன பண்ணிடுவீங்க? குனிஞ்சிடுவீங்க இல்லை? அது குனியிறது எதனால் குனிஞ்சிடுவீங்க? எதனால் குனிவீங்க? ஜெபம் பண்ண சொல்ல அப்படியே தரை மட்டும் கால் முழங்கால் வரைக்கும் குனிஞ்சிடுவீங்களா? இல்லை இல்லை. எதனால் குனிவீங்க? சில நேரம் விழிப்பில்லாமல் இருக்கிறதுனால, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் விழிப்பில்லாமல் இருக்கும்போது என்ன செய்துடுறோம்? குனிஞ்சிடுறோம். அது அப்பப்போ நடக்கிறது. ஆமாம், அதனால தான் நீங்கள்லாம் நிமிர்ந்து உட்காந்துருக்குறீங்க. நிமிர்ந்து உட்காந்துருக்கிறவங்கள பற்றியே பிரச்சனை இல்லையே, குனிகிறவங்க பற்றி தானே பிரச்சனையே. ஆகையினால அப்படி ஒரு சமயத்தில் குனிஞ்சிடுவோம் நிமிர்ந்து உட்காந்துருக்குறவங்க. சில நேரம் எதையாவது கீழே போட்டிருப்போமா போட்டிருக்க மாட்டோமா? அப்போ அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? குனிஞ்சு தான் எடுப்போம். அப்போ குனியறதுக்கு சில நேரம் இருக்குது. அந்த குனிஞ்சு சில நேரம் அப்படி குனிஞ்சிட்டாலும் என்ன பண்ணிடுறோம்? நிமிர்ந்துடுறோம். ஒரு பொருளை கீழே போட்டாலும் குனிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிறோம்? நிமிர்ந்துடுறோம். இப்போ ஏசாமி அப்படி பார்க்குறாரு. அந்த ஜெபாலயத்தில் எல்லாம் உட்காந்து நிமிர்ந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்குறாங்க. சிலர் சமயத்தில் குனிஞ்சிடுறாங்க, அப்புறம் நிமிர்ந்துடுறாங்க. சிலர் அதை இதை போட்டு எடுக்கிறாங்க, குனிகிறாங்க, நிமிர்றாங்க. அவர் கண்ணு ஒருத்தர் மேலே போகுது. யாருன்னா, குனிஞ்சே கிடக்கிறாங்க ஒருத்தர், அவங்க நிமிரவே இல்லையே. ஒருத்தர் என்ன செய்கிறாங்க? குனிஞ்சே கிடக்கிறாங்க, அவங்க நிமிரலை. ஏசாமி பேசுகிறாரு. அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு கூட ஒரு நபர் நிமிர்ந்து அவரை பார்க்க முடியல. அதை பார்த்தபோது ஏசாமியினுடைய உள்ளத்தில் மிகுந்த இரக்கம் உண்டாயிற்றான். என்ன உண்டாயிற்று? மிகுந்த இரக்கம். ஐயோ, இந்த மகள் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறவங்க சில நேரம் நிமிர முடியாமல் குனிஞ்சிக்கிறாங்க. நான் நிமிர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு வந்திருக்கிற இந்த மகளுக்கு என்ன செய்ய முடியல? நிமிர்ந்து பார்க்க முடியல, என்னை பார்க்க முடியல, என் வார்த்தையை கேட்க முடியல. இழந்து போகிறாள். அவள் எவ்வளோ ஆசையாக இருந்தா, கூனாக இருந்தாலும் கூட தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போவேன்னு வந்திருக்கான். அந்த இடத்துல அவளுக்கு சுகம் கிடைக்கும்னு நம்பி வரல. அந்த இடத்துல ஏசாமி வருவாருன்னு நம்பி வரல. ஏசாமியை பற்றி அவள் கேட்டிருக்காளா கேட்கலையா தெரியாது. ஆனால் வழக்கம் போல் அவளுடைய சரீரம் கூனாக இருக்குதுன்னா அது என்ன செய்யும்? நிமிராதபடிக்கு நேராக எப்படி நேர்கோடு மாதிரி இருக்கும், குறுக்கக்கோடு மாதிரி இருக்கும். கீழே தான் அந்த அம்மாவால் பார்க்க முடியும், நிமிர்ந்து மேலே பார்க்க முடியாது. உட்கார்ந்தாலும் கூட அந்த முதுகு நிமிராது, பாதி குனிஞ்சு தான் இருக்கும் அந்த முதுகு. எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த அம்மாவுடைய பேர் இதில் எழுதப்படலை. ஏன் எழுதப்படலை? அந்த அம்மா பேரே மறந்து போயிருக்கோம் மனுஷருக்கு. அவங்கள பற்றி சொல்லணுன்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க? அந்த கூனி இருக்காளே அப்படி தானே சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒன்று வேணும். அந்த 3வது வீட்டில் ஒரு கூனி இருக்கால்ல, அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது. 2 காய் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, போய் கேளுங்க. யாருன்னா தான் அந்த கூனி தெரியாது, பேரே மறந்து போயிருக்கோம். சிலரை நம்ம இந்த காலத்தில் சொல்கிறோம், காது சரியாக கேட்கலன்னா அந்த செவடம் இருக்கானே சொல்கிறோம்ல, இந்த செவடி இருக்காளே அந்த செவடம் இருக்கானேன்னு சொல்கிறோம். கண்ணு சரியாக பார்க்காதவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம்? குருடி இருக்காளே அப்படின்னும். கால் சரியாக நடக்க முடியாதவனை பார்த்து என்னன்னு சொல்லுவோம்? அந்த நொண்டி வரானே, அந்த நொண்டி இல்லை நொண்டி. அவனுக்கு பேர் இருக்கும்ல, பேர் இருக்குமா இருக்காதா?
அந்த ராஜன் இருக்காரு அவருன்னு சொல்லலாம் அந்த 3வது வீட்டில். இந்த அம்மாவுக்கு ஒரு வேளை ரெபேக்கான்னு பேர் இருந்தா, அந்த ரெபேக்கா வீட்டில் முருங்கை மரம் இருக்குது, 2 காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம். மனுஷனுடைய குறைவு என்ன இருக்குதோ அந்த குறைவு தான் அவங்க பேராக மாறிடுது. என்னவா மாறிடுது? பேராக மாறிடுது. மனுஷனுடைய சரீரத்தில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை அவங்க பேராக மாறி போகுது. அவங்க பேர் மறைஞ்சு போகுது. அவங்க பேர் என்ன ஆகுது? மறைஞ்சு போச்சு. அவங்களுக்கு பேரே கூனி என்று ஆயிப்போச்சு. அவங்களுக்கு அந்த குறை. எள்ளளவும் தேவனை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு, எள்ளளவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு அந்த சரீரம் தரையை நோக்கி அழுத்தப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறதை இயேசு கிறிஸ்து பார்த்தபோது, என் பிள்ளை இப்படி இருக்கிறாளே. அந்த அம்மாவை பார்த்து எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இந்த கூனிக்கு என்ன அவசரம் வந்துச்சு? இவள் வந்துட்டா சர்ச்சுக்கு, கிடக்க வேண்டியதானே வீட்டில். இவளுக்கு தான் நிமிரவே முடியாது, நடக்கவும் கஷ்டம். அவள் எதுக்கு ஆலயத்துக்கு வரா? ஜெப ஆலயத்துக்கு. வீட்டில் கிடக்கலாம் தானே. இருக்க முடியாத வருது இது சொல்லியிருப்பாங்க. இந்த அம்மாவை மன்னிப்பு, இது அம்மா ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா கர்த்தர் மன்னிச்சிருப்பார்ல. இவ்வளோ காலமாக வருது அது சர்ச்சுக்கு, ஜெபாலயத்துக்கு வருது, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும்ல. இவ்வளோ காலம் ஜெப ஆலயத்துக்கு வருது. அவங்க அப்பா அம்மா செய்த பாவமாக இருந்தால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கலாம்ல. ஜெபாலயத்துக்கு தானே வருது, அப்போ அது கிடைக்கும் தானே. ஆனால் கிடைக்கலையே இது வரைக்கும். ஆனால் கூட வந்துக்கிட்டு இருக்குது. இது கிடைக்கும், நம்பிக்கையோடு வரணும். அது யாருடைய உள்ளத்தில் இருக்குது? யாருடைய உள்ளத்தில் நம்பிக்கையோடு வராங்க? அந்த கூனாய் இருக்கிற அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் இருக்குது. அதனால் நீ என்னை கூனின்னாலும் வருவேன், வராதேனாலும் வருவேன். உன் பாவத்தை தேவன் மன்னிக்கலை, நீ கூனா கிடக்கிற, அதனால்தான்னு சொன்னாலும் மனுஷர் தூஷித்தாலும் நான் வருவேன். உங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நீ இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொன்னாலும் நான் வருவேன். நீ வரவே வராதேன்னாலும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அங்கே வருவேன். யாரை தொழ வர்றேன்? என்னை சிருஷ்டித்த தேவனை நான் தொழுது கொள்ள வரேன். என்னைக்காவது எனக்கு என்ன பண்ணுவார்? அவரே சுகம் கொடுப்பார். அப்படியே சுகம் கொடுக்கலைனாலும் கூட நான் வராமல் இருக்க மாட்டேன், வந்தே ஆவேன். எவ்வளோ நம்பிக்கை! இது எவ்வளோ நம்பிக்கைன்னு சொல்லும்போது ஒரு பகுதியை வாசிக்கலாம். அந்த சகோதரி அந்த வார்த்தையை சொன்னதுனால எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அவங்கன்னு. ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. என்ன அருமையான ஒரு வார்த்தையை கர்த்தராகிய தேவன் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இப்போதும் நீ யார்கிட்ட திரும்பு? சாத்தாங்கிட்ட திரும்பு. தேவன் செய்ய மாட்டார், ஜெபாலயத்துக்கு வராத, சாத்தாங்கிட்ட போ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரா? யார்கிட்ட திரும்புன்னு சொல்கிறாரு? உன் தேவனிடத்தில் திரும்பு. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, திரும்பிட்டு தயவையும் நியாயத்தையும் செய். இப்போ உங்கள்கிட்ட 2 முருங்கைக்காய் வாங்கன்னு சொன்னாருன்னு சொன்னேன்ல, அது உதாரணம் தான். இப்போ ஒருத்தர் சொல்லி அனுப்புகிறாங்க, அம்மா இந்த வீட்டுகளை ஒரு பெல் அடிச்சுட்டு, இந்த வீட்டில் ஒரு கூனி இருக்காங்களேம்மா, அந்த அம்மா இருக்கிறாங்களா, அந்த அம்மா வீடு தானா, கூனி வீடு தானா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க. எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? உங்கள்கிட்ட யாராவது கேட்டால், இப்போ நீங்கள் கூனியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பெல் அடித்து இங்கே கூனின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்களாமே,
அந்த அம்மாவை நான் பார்க்கணுன்னு வந்து பெல் அடித்து ஒருத்தர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? கோவப்படுவோம். நிச்சயமாக கோவம் வரும்ல. எவன்டா அவன் சொன்னவன் கூனுன்னு? ஆமாம், நீங்கள் கூனியாக தான் இருக்கிறீங்க, அதனால் கூனுன்னு சொன்னான். அதுக்கு நான் கூனாக இருந்தால் நீ என்னை கூனுன்னு சொல்கிறதா? நீ வந்து நிமிர்ந்து நட்டையாக இருக்கிற, நீ நான் பனைமரம்னு சொல்கிறேன். உன்னை சொல்லல. உனக்கு ஒன்றும் குறை இல்லைனாலும் கூட நீ நல்லா எப்படி வளர்ந்துருக்க, நெடுன்னு பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கேன். ஏன்டா பனைமரமே நான் உன்னை கேட்டேன்னா பதில் கூனியை தேடி வந்திருக்கிறியா? நான் தான்டா கூனி. என்னடா பனைமரமே நெடு நட்டையாக இருக்கிறிய என்கிட்ட வந்திருக்கிற, என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாமா வேண்டாமா? உலகத்தாருக்கு அது எப்படிப்பட்டது? நியாயம், சாதாரணம். கூட வீட்டில் இருக்கிறவங்க யாராவது என்ன சொல்லியிருப்பாங்க? என்னம்மா என்ன அப்படின்னா, அதோ ஒரு ஆள் வந்து கூனி வீடு இதுவான்னு கேட்குறாம்மா அப்படின்னா, சும்மாவா விட்ட அவங்கள? எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு? பரட்டி மிதித்து அனுப்பிடக்கூடாதா? அவனை வந்து என்னன்னு கூனின்னு ஓங்க முன்னாலே வந்து கேட்டிருக்கானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் வந்து கேட்டிருப்பான். சும்மா விட்டுட்டு இந்த மாதிரி அவன் கேட்டாமான்னு வந்து என்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறியே, எங்கே போச்சு உன் ரோஷம், எங்கே போச்சு உன் வீரம்? கேட்பாங்களா இல்லையா? சட்டையை பிடிச்சிருதானே, எட்டி பிடிக்க முடியாதே, கூனியாச்சே. வீட்டார் கூட பேசியிருப்பாங்கல்ல. ஒரு பேரன் இருந்திருந்தா பேரன் கேட்டிருப்பான். ஒரு பேத்தி இருந்தால் சொல்லியிருப்பான், சும்மாவா விட்ட, என்னை கூப்பிட்ருக்கக்கூடாது, டே ராஜா வாடா அப்படின்னோடனே நான் வந்து எட்டி பிடிச்சிருப்பேனே அவனுடைய சட்டையை. என் பாட்டியை நீ எப்படி சொல்லலாம், கூனின்னு சொல்லலாம்? சொல்லியிருப்பானா மாட்டானா? பிள்ளைங்க இருந்தாலும் சொல்லியிருப்பாங்கல்ல. நம்ம வீட்டில் இருக்கிற சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பொறுமையாக இருங்கம்மா, அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, மன்னிச்சிடுங்கம்மா. நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க, முருங்கைக்காய் தானேம்மா கேட்குறாங்க. நம்ம தயவு பாராட்டி 2 மரம் நிறையா முருங்கைக்காய் இருக்குது, 2 தான் கேட்குறாங்க, நம்ம 3 கொடுத்து அனுப்பலாமா? கர்த்தர் நம்மோட இருக்கிறாருமான்னு சொல்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சந்தர்ப்பம் வந்தால் தான் வினோத் இருக்கிறானா இல்லையான்னு தெரியும். கேட்கலையே இன்னும் வந்து யாரோ. அப்படி வினோத்துடைய அம்மா கூனா இல்லையே, கூனா இருந்து வந்து இப்படி கேட்டால் தானே வினோத் என்ன பதில் சொல்லுவான்னு தெரியும். ஆமாவா இல்லையா? அப்படி இருந்தால் தானே ராஜா என்ன பதில் சொல்வான்னு அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்வான்னு தெரியும் இல்லையே. அப்படி சொல்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? கர்த்தர் சொல்கிறாராம், உன்னை யார் எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு தயவே செய்ய, நன்மை செய்ய. உன் கர்த்தரிடத்தில் திரும்ப, கூனாக இருக்கிறத பார்த்துட்ருக்கிற உன் கர்த்தரிடத்தில் திரும்ப. உங்கள்கிட்ட வந்து கேட்குறானே 2 முருங்கைக்காய், கூனு வீடு எதுன்னு கேட்குறானே, நான் தான்ப்பா வாப்பா அனு சொல்லு. எவன்டாவன் அவ்வளோ தைரியமாக வந்து என்னை கேட்குறேன்னு கேட்காத. வாப்பா நான் தான், உனக்கு என்னப்பா வேணும்? 2 முருங்கை போதுமா? சமையலுக்கு 2 முருங்கைக்காய், இன்னும் 2 தரட்டா அனு கொடு. தயவு பாராட்டு, நியாயத்தை செய்ய. என்ன நியாயம்? அவன் உனக்கு அநியாயமாக நடத்துகிறான், கூனின்னு கேட்குறான், கூனின்னு பேசுகிறான், கூனி ஏன் வந்தேன்னு கேட்குறான், கூனி ஏன் ஜபாலயத்துக்கு வந்தேன்னு கேட்குறான். ஆனால் நீ அது அநியாயம். எந்த வியாதியில் இருந்தாலும், எந்த குறைவில் இருந்தாலும், எந்த குடிகாரனாக இருந்தாலும், எந்த வேசி மார்க்கத்தானாக இருந்தாலும் ஜபாலயத்துக்கு வரும்போது விட்டுடணும். ஏன் விட்டுடணுமா? அங்கே தான் தேவனுடைய மன்னிப்பை பற்றி என்ன செய்யுமா கிடைக்கும். தேவனை பற்றிய பரிசுத்தம் சொல்லி கொடுக்கப்படும். தேவனுடைய பரிசுத்தம் பெற்றுக்கொள்கிறதற்கு அவன் மன்னிப்பை பெறணும்னு சொல்லி கொடுக்கும். அந்த இடத்துக்கு அவன் வரலன்னா தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவன் பாவ மன்னிப்பையும் சொல்லி கொடுக்கறதுக்கு அவனுக்கு யாருமே கிடையாது. அவன் போய் ஒரு குடிகாரனாக இருந்து ஒரு குடி இடத்துல அந்த லிக்கர் ஷாப்பில் உட்காந்துருந்தா அங்கே யார் கர்த்தரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது?
உன் பாவத்தை விட்டு விலகு, குடிக்காரனே நீ செத்து ஒழியறதுக்கு முந்தி விலகுன்னு சொல்ல போகிறவன் யார்? எவனாவது சொல்ல வந்தான்னா அவனை மண்டையில் அடித்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா வியாபாரம் கெட்டு போயிடும். அப்படி தானே? கறிக்கடையில் செய்ய மாட்டான், குடி கடையில் செய்ய மாட்டான், கஞ்சா விற்கிற இடத்துல சொல்ல மாட்டான் கர்த்தரை பற்றி. ஜெப ஆலயத்தில் தான் சொல்வான். நீ வா உன் தேவனிடத்தில், உன் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நீ நல்லா இருந்து உன் வாழ்க்கையை நிமிரவே முடியாதபடிக்கு கூணாயிட்டா கூட பரவாயில்ல, கூணுன்ற மாதிரி நிலைமையில் ஆயிடுச்சு உன் சூழ்நிலை, நீ எல்லாவற்றையும் இழந்து போய் நிமிர்ந்து நிற்கிற நிலையிலேருந்து நீ எப்படி இருக்கிற? கூணா மாறி போயிருக்கிற. பரவாயில்ல. ஆனால் உன்னை கூனை நிமித்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வந்துரு, அவர்கிட்ட வந்துரு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் நீ கூனை ஆனதுக்கு உன் பாவம், ஏன் நீ கூனை ஆனதுக்கு நீ செய்த பாவம், நீ வாங்கின அடுத்தவங்கக்கிட்ட வாங்கினது, நீ அடுத்தவங்களுக்கு செய்தது, உங்கள் அப்பா அம்மா செய்தது, நீ ஏன் வர இங்கே, உன் சாபம் நீங்காது வராத ன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. சொன்னவங்க இந்த கூனாக இருக்கிற அந்த அம்மாவுக்கு அநீதி செய்கிறாங்க. நீ என்ன பண்ண? அந்த அம்மாவுக்கு, அவங்களுக்கு, உனக்கு அநீதி செய்கிறவங்களுக்கு நீ என்ன பண்ண? நீதி செய். அது நீதி என்ன? ஆண்டவரே என் கஷ்டம், நான் கூனா போனதுக்கு இந்த கஷ்டம், நேராக நிமிர்ந்து வாழ்ந்தவன் குனிஞ்சு போயிட்டேன், நிமிர்ந்து வாழ்ந்தவன் குனிஞ்சு போயிட்டேன், நான் கூனா போயிட்டேன். அது எவ்வளோ பெரிய என்னுடைய செயல்னால் கூனா போயிட்டேன். இந்த கூனா இருக்கிறதுனால இருக்குது பாருங்கள் எனக்கு வேதனை. சிலர் சொல்லுவாங்க, அந்த வேதனை உனக்கு வந்தால் தான் தெரியும்னு. அந்த வேதனை அவனுக்கோ அவளுக்கோ வராதபடி காத்துக்கங்கன்னு சொல்லணுமா? அதான் நியாயம். அதான் நியாயம்னு யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு அடிக்க வந்துடாதீங்க என்ன. அவங்க இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, அவங்கள மன்னிச்சுட்டு அவங்களுக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் சண்டைக்கு வந்துடக்கூடாது. தேவன் சொல்கிறாரு, எழுதி வச்சுருக்காரு, அவனுக்கு நியாயம் செய். நியாயம் என்ன? என் கூனை பார்த்து அவ்வளோ பேசுகிறான், அவ்வளோ பேசுகிறான். நல்லா நிமிர்ந்து வாழ்ந்தவன் கூனி ஆயிட்டான். பல காரணத்தினால, பாவத்தினால கூனி ஆயிட்டான், தப்பான வழியில் கூனி ஆயிட்டான், கடனை வாங்கினான் கூனாயிட்டான், தப்பான நண்பர்களை வச்சுக்கிட்டான் கூனாயிட்டான், தப்பான ஆலோசனை கேட்டான் கூனாயிட்டான். எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த சொல்கிறவங்கள பார்த்து நீ என்ன சொல்லக்கூடாதா? அவங்க எனக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் 1000 மடங்கு அவங்க தலைமையில் போடுங்க. ஆனால் நீ சொல்லாத. அந்த கஷ்டம் அவங்களுக்கு வராதபடி, கூனானா வர்ற கஷ்டம், கூனு ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு வராதபடிக்கு அவங்கள என்ன பண்ணிவிடுங்க? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணுமா? அதுதான் நியாயமா யார் பார்வையில்? ஏன் அது நியாயம்? நம்பாதபடி செய்துட்டோன்னா கர்த்தர் வந்து எழும்பிடுவாராம். என் பிள்ளைக்கு நீ இப்படி செய்தியா? என் பிள்ளைக்கு என்ன பண்ண? இவ்வளவு தீமையை நீ செய்தியா? உன்னை செதற அடிச்சிருவேன், உன்னை நிர்மூலமாக்கிடுவேன், உன்னை அழிச்சிருவேன். என் பிள்ளைய தொட்ட நான் வேணா தொடுவேன், நான் தொடுவேன், நான் காயத்தை கட்டுவேன், நான் கொல்லுவேன், உயிரோட எழுப்புவேன். நீ அவனை பார்க்கும்போது ஒரு நிதானத்தில் பேசி கடந்து போயிருக்கலாம். அல்லது அவனை அந்த நல்லா இருந்தானே, அவனுக்கு ஏன் இந்த சீர்கேடு, நல்லா இருந்தாலே அவளுக்கு ஏன் இந்த கூன் சீர்கேடு, அதிலேருந்து விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நன்மை செய்யுங்கன்னு நீ கேட்கறதுக்கு பதிலாக அவன் பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிறான், சாகட்டும், இன்னும் பல வருஷங்கள் இருந்து சாகட்டும், அவன் குடும்பத்தார் சாகட்டும், அதை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆண்டவரே, அப்படி சொல்கிறவங்கள மன்னிச்சிருங்கண்ணா, அப்படி சொல்கிறவங்கள மன்னிச்சிருங்க. கர்த்தர் சொல்கிறான், நீ மன்னிச்சிரு, நீ நியாயம் செய்திரு,
நான் உனக்காக பழி வாங்கிடுவேன், நான் உனக்காக பழி வாங்குவேன். ஆகையினால்தான் கர்த்தர் சொன்னாரா, நீ உன் கர்த்தரிடத்தில் திரும்பு. உன் கூனுக்கு காரணம் என்னவோ ஆண்டவரே இந்த கூனை நிமித்துங்க. என் பாவமோ, எனக்கு தெரிஞ்சு பாவம் பண்ண மாதிரி தெரியல, எங்கள் அப்பா அம்மா பாவமோ, எங்கள் தாத்தா பாட்டி பாவமோ தெரியல, வியாதியோ தெரியல, மற்றவங்க செய்த மந்திரமோ சூனியமோ. மந்திரம் சூனியம் கூட பண்ணுவாங்கல்ல, நல்லா இருக்கக்கூடாதுன்னு, கைவந்த வித்த மந்திரமோ சூனியமோ. எகிப்தின் ராஜாவுக்கு ஒரு கனவு வருதான், அர்த்தத்தை கேட்குறதுக்கு மந்திரக்காரனோ சூனியக்காரனையோ சாஸ்திரிங்களையும் தான் கூப்பிடுறானா. பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வருதான், கனவு என்னன்னு சொல்கிறதுக்கும் அது அர்த்தத்தை விடுவிக்கிறதுக்கும் யாரை தான் கூப்பிடுறானா? மந்திரக்காரனையும் சூனியக்காரனையும் சாஸ்திரிகளையும் கூப்பிடுறானா. அப்போது ஊர் நிறைய, பட்டணம் நிறைய, உலகம் நிறைய யார் இருக்கா? மந்திரவாதிங்க இருக்கிறாங்க, சூனியக்காரரே இருக்கிறாங்க. ஒருத்தரை பிடிக்கலை, போய் மந்திரம் பண்ணிடுவாங்க. ஒருவேளை என்ன அந்த மகன் இருந்திருந்தால் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக நல்ல நிமிர்ந்து இருந்திருந்தால் சிறப்பாக செய்திருக்கலாம். அதை தடை செய்யறதுக்கு கூட ஒரு மந்திரம் செய்திருக்கலாம். அந்த கோன் வந்ததுக்கு என்ன காரணன்றது நமக்கு தெரியாது. பாவமாக இருக்கலாம், பெற்றோருடைய பாவமாக இருக்கலாம், முன்னோருடைய பாவமாக இருக்கலாம், சரீரத்தில் இருக்கிற சுகவீனமாக இருக்கலாம், சில சத்து உணவு அந்த எலும்பு பகுதிக்கு இருக்க வேண்டிய சத்து கிடைக்காம இருந்திருக்கலாம், மந்திரம் செய்வன சூன்யமாக இருந்திருக்கலாம். எதனால் அந்த அம்மா கூனானாங்களோ, கர்த்தரிடத்தில் திரும்ப, எந்த காரணமாக இருந்தாலும் உன் கூனை நிமிர்த்துவேன். உன்னுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை நான் என்ன செய்வேன்? தீர்த்து போடுவேன். உன் தலைகுனிவை எதுக்காகவோ அந்த தலைகுனிவை எடுத்து போடுவேன். ஆகையினால் நீ கர்த்தரிடத்தை திரும்பும்போது இடைவிடாமல் கர்த்தரை நம்ப செய்வாருன்னு. அதான் அந்த கடைசி வரி. நீ உன் தேவனிடத்தில் திரும்ப, தயவையும் நியாயத்தையும் செய்ய உன் எதிராளிக்கு. இடைவிடாமல்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி வந்துருச்சு நேரம், எங்கே கர்த்தர் செய்ய போகிறாருன்னு சொல்லிடாத. 24 மணி நேரத்தில் நீ தூங்குகிற நேரம் தவிர இடைவிடாமல்னா கொஞ்சம் கூட நேரம் இல்லாமல், என் தேவன் செய்வார், என் தேவன் விடுவிப்பார், என் தேவன் செய்வார், என் தேவன் விடுவிப்பார், என் தேவன் செய்வார், என் தேவன் விடுவிப்பார், என் தேவன் செய்வார், என் தேவன் விடுவிப்பார். நான் தேவனை எங்கே பார்க்க போவேன்? ஜெபாலயத்தில் பார்க்க போகிறேன். அங்கே போய் தேவனிடத்தில் கேட்பேன், என் கண்ணீரை சிந்துவேன். தேவனே, என்னுடைய தேவை இதுவாக இருக்குது, நீங்கள் தான் செய்யணும், உங்களால் தான் முடியும். ஏன்னா சகலத்துக்கும் மேலே வல்லமை உள்ளவர் நீர் தான். உங்கள் ஆளுகையின் கீழே தான் பூமியே இருக்குது, அதிகாரம் இருக்குது, மனுஷர் இருக்கிறாங்க, எல்லாமே உங்கள் ஆளுகையின் கீழே, உங்கள் பாதத்தின் கீழே தான் இருக்கிறாங்க. ஆகையினால உங்களால் தீமையை அழிக்க முடியும், சாத்தான் தீமையை கொண்டு வரவனே அழிக்க முடியும். உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்க, உங்களால் முடியும், செய்யுங்க. குனிஞ்சு போன எங்கள் தலையை நிமித்துங்க, குனிஞ்சு போன எங்கள் சரீரத்தை நிமித்துங்க, குனிஞ்சு போன கூனான என்னுடைய சரீரத்தை முதுகை நீங்கள் நிமித்துங்க. உங்களால் முடியும். மன்னிங்க, நிமித்துங்க, சீர்படுத்துங்க, இழந்து போனதை கொடுங்க, உங்கள் நாம மகிமைக்காக வாழும்படி செய்யுங்க. ஓயாமல் கேட்கணுமா? இது யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அவர் கர்த்தர்னு சொல்கிற பேரை சொல்கிறதுக்காக பயம். சாத்தான் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோமா? அவன் ஃப்ரெண்டா நமக்கு? இல்லை. யார் சொல்கிறார் இதை? கர்த்தர் சொல்கிறாரு. சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தர் மகிழட்டும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற வார்த்தையை நம்ம செய்வோம். அதை கேட்டு கர்த்தர் மகிழ்வார், சந்தோஷப்படுவார். ஓயாமல் இடைவிடாமல் கர்த்தரை நம்பு. சொல்கிறது யார்? கர்த்தர். உன் பிரச்சனை எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் என்கிட்ட திரும்பு. உன் பிரச்சனை எல்லாவற்றிலும் நீ தயவே பண்ணு, நல்லது பண்ணு. உன் பிரச்சனை எல்லாவற்றிலும் நீ நியாயத்தையே செய்ய. உன் பிரச்சனை எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிப்பாருன்னு என்னையே நம்பு. இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு, உன் தேவன் விடுவிப்பார்.
உன் தேவனிடத்தில் பொய் இருக்கா? இல்லை. அவர் தானே சொல்லியிருக்காரு, ஓயாமல் நம்பிக்கொண்டாரு, இடைவிடாமல் நம்பிக்கொண்டாரு. அவர் சொன்னதை செய்துட்டோன்னா அதானே கீழ்ப்படிதல். இப்போ கொஞ்சம் முந்தைய நம்மகிட்ட சொன்னார்ல, ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் எங்கே கொண்டு போகுது? நம்ம கர்த்தர்கிட்ட கொண்டு போகுது. ஒவ்வொரு கீழ்ப்படியாமையும் நம்ம எங்கே கொண்டு போகுது? கர்த்தர் இடத்துலேருந்து பிரித்து சாத்தான் இடத்துக்கு கொண்டு போகுது. ஆகையினால் கீழ்ப்படியாமல் செய்து அவர் எங்கே செய்ய போகிறாருன்னு நம்பிக்கை இல்லாமல் சொல்லிட்டோன்னா அது கீழ்ப்படியாமை நரகத்துக்கு தான் போவோம், சாத்தான்கிட்ட. எல்லா சூழ்நிலையிலும் உலகத்தார் எல்லாம் சொன்னாலும் இவ்வளோ கூணம் ஆயிடுச்சுங்க இவளுக்கு. நானும் பார்க்குறேன், எத்தனையோ வருஷம் ஆச்சு, நானும் பார்க்குறேன், சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்க்குறேன். இந்த அம்மா அப்படியே கூணாகவே இருக்கிறாங்க, நிமிரவே முடியல, தரையே பார்த்துன்னு நடக்குது இந்த அம்மா. இதுக்கு எனக்கு சுகம் கிடைக்கும்? கிடைக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, ஓயாமல் என்னை நம்பிட்டுரு, இடைவிடாமல் நம்பிட்டுரு, உன் கூனை நிமித்திடுவேன், உன் தலைகுனிவை நிமித்திடுவேன், உன்னுடைய முதுகை நிமித்திடுவேன், உன் சரீரத்தை சுகப்படுத்திடுவேன், உன் வெட்கத்தை எடுத்து போட்டுடுவேன். அதுக்கு ஒரு நாள் வரும். கர்த்தருக்கு இந்த காலம் வரைக்கும் நீ நம்பிக்கொண்டுருன்னு சொன்னாரா? இவ்வளோ நாள் மட்டும் நம்புன்னு இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரா? இல்லை. இடைவிடாமல் உன் தேவன் செய்கிற வரைக்கும் என்ன பண்ணு? நம்பு. இப்போ நம்ம சொல்லாமா கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே என்னுடைய பிரச்சனை இந்த கூனை விட மிக அதிகமாக இருக்குது. சரீர வேதனை, மனவேதனை, மனுஷர் கொடுக்குற வேதனை, பணம் இல்லாத வேதனை, கடன் என்ற வேதனை, அழிவுன்ற வேதனை, என்னை நிமிர்ந்து உங்களை பார்க்கக்கூடாதபடிக்கு கூனாக்கி என் பிரச்சனையே பார்க்கும்படிக்கு, என் பிரச்சனை விடுவிக்காதுன்னு தரையே நோக்கி பார்க்கும்படிக்கு, சாத்தான் கொண்டு வந்த இந்த கட்டுகளையே தரையில் பார்க்கும்படிக்கு நான் நிமிர்ந்து கர்த்தரை பார்க்கக்கூடாதபடிக்கு என்னை விடுவிக்கிற தேவனோ, எனக்கு நன்மை செய்கிற தேவனோ நீர் இருக்கிறீர் என்று உம்மை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, என் பிரச்சனையே பார்க்கும்படிக்கு என்னை கூனாக்கி தரையே சாத்தானையே பார்க்கும்படி செய்திருக்கிற கிரியை, சாத்தானுடைய கிரியையை அழிச்சு போடுங்க. நீங்கள் அழிச்சு போடுவீங்கன்னு உங்களையே நோக்கி பார்த்துட்டு உங்களையே இடைவிடாமல் இதுவரைக்கும் நம்பினது போல நீங்கள் செய்து எங்களை விடுவிக்கிற வரைக்கும் இடைவிடாமல் உங்களையே நம்புவேன், உங்களையே நம்புவேன். நீங்கள் கூனை நிமிர்த்தும் பரியந்தம், பிரச்சனையை நீக்கும் பரியந்தம் நான் உங்களையே நோக்கி பார்த்துட்ருப்பேன், உங்களையே நம்பிட்டுருப்பேன். ஏன்னா நீங்கள் தான் எழுதி வச்சிருக்கிறீங்க, இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு, உன் தேவனை நம்பிக்கொண்டிரு, இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு. நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க, உங்கள் நாமத்தையும் உங்கள் வார்த்தையும் நான் நம்பி இது முதற்கொண்டு என் தேவனாகிய உம்மையே என் கூனை நிமிர்த்த வல்லமை உள்ளவராகிய என் வெட்கத்தை நீக்கி போட வல்லமை உள்ளவராகிய உம்மையே நோக்கி பார்க்கவும் நம்பிக்கொண்டிருக்கவும் தீர்மானம் செய்திருக்கிறேன். அப்படியே நம்புவேன்.
நீங்கள் செய்யும் பரியந்தம் நம்புவேன். நீங்கள் பொய் சொல்லாத தேவன். நீங்கள் செய்து முடிப்பீங்க. விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பீங்க. துதியின் சத்தத்தினால என் வாயை நிரப்புவீங்க. சாத்தானை அழிப்பீங்க. சத்ருவை அழிப்பீங்க. ஜெய கம்பீரம் கொடுப்பீங்க. உம்மையே மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். செய்திருப்பாரா கர்த்தரே? இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருன்னு சொல்லிட்டார்ல. இனிமேல் யாரையாவது குறை சொல்லாமா? இவங்களால் வந்தது, அவங்களால வந்தது, இவங்களால் வந்ததுன்னு சொல்லாமா? சொன்னோன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். என்னை நம்பிக்கொண்டிரு, நான் உனக்கு செய்வேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியம். ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அதையும் கர்த்தர் செய்வார். சரியா? கர்த்தர் அதையும் அறிஞ்சு தானே இருக்கார், செய்வார். உன் தேவையை சந்திக்கிறவர், உன் பிரச்சனையை நீக்குகிறவர், உன் கஷ்டத்தை நீக்குகிறவர், உன்னுடைய வேதனையிலிருந்து உன்னை நீக்குகிறவர், உனக்கு நன்மை செய்கிறவர், உன்னை பராமரிக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை கைவிடாமல் இருக்கிறவர் நான் கர்த்தர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தேவன் அந்த தேவாலயத்தில், அந்த ஜெப ஆலயத்தில் அந்த அம்மாவை பார்த்து என்ன சொன்னாரா? எழுந்துருன்னு சொன்னாரா? உட்காந்துருன்னாரா? படுத்துக்கோன்னு சொன்னாரா? எழுந்துருன்னு சொன்னாரா? அப்படியா? வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் சரி, வாசிமா. 13ஆம் எத்தனாவது வசனம் ஆண்டி? 12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13 அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். இயேசு அந்த ஸ்திரீயை கண்டு தம்மிடத்தில் என்ன பண்ணார்? அழைச்சார். அதனால தான் அந்த ஓசியா 12:6 வாசம், கர்த்தரிடத்துக்கு திரும்ப, அவர் மேலே நம்பிக்கையாரு, தயவு செய்ய, நியாயம் செய்ய, இடைவிடாமல் நம்பிட்டுறேன். கர்த்தர் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவார், உன் பிரச்சனையெல்லாம் நீக்கிடுவார். ஸ்திரீயே வா அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்த அம்மா எழுந்து, நானே எப்படி இருக்கிறேன், என்னை போய் கூப்பிடுறீங்களா ஆண்டவரை சொல்லியிருக்கலாம்ல. கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்? கர்த்தர்கிட்ட. கூப்பிடுறாரு, நான் போகிறேன். கையை வச்சாராம் கூன் மேலே. கூன் என்ன ஆயிடுச்சு? வாட் அ ஒண்டர்ஃபுல் திங். அவர் ஒரு காலத்தை வச்சிருப்பார், ஒரு பொழுது விடியும் போது எல்லாம் அடைஞ்சு போயிடும். அவரையே நம்பிக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிரச்சனைகள் மறைஞ்சு போயிடும். நமது மேலே சுமத்தப்பட்டு இருக்கிற பாரம், அத்தனை பாரம் எதனால் சுமத்தப்பட்ட வியாதியோ, கஷ்டமோ, கடனோ, மற்றவர்களால் உண்டாக்கப்படுகிற தொல்லைகளோ, சகலமோ ஒரு நாள் வரும், அவர் கையை அப்படி வச்ச உடனே என்ன ஆகிடும்? நீங்கி போயிடும். கூன் நிமிர்ந்து போச்சு. சுகமானதும் விடுதலையானதை பார்த்து பொறாம பிடிச்சவங்க, ஆஹா எப்படி இந்த கூன் நிமிர்ந்து போகலாம், இந்த பொம்பளை கூனிலேயே இருந்திருக்கணுமே, இவ சாகிற வரைக்கும் கூனாவே இருந்து செத்துருவான்னு நாங்கள் நம்பினோமே,
இந்த மனுஷன் எங்கேருந்தோ வந்தார், கூப்பிட்டு இந்த கூனை என்ன பண்ணிட்டாரு, நிமித்தி போட்டார். யார் என்ன எப்படி குறை சொன்னாலும் ஏசாமிக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கு தக்க பதில் அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 16ஆம் வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். யார் கட்டி வச்சிருக்கிறாங்களா கூனா? சாத்தான். ஏசாமி ஏதாவது சொன்னாரா? இவ செய்த பாவம், இவங்க அப்பா அம்மா செய்த பாவம், இவங்க முன்னோர் செய்த பாவம், இவங்க பாவம், அவங்கள கொன்ன பாவம், இவங்கள கொன்ன பாவம், அந்த மந்திர பாவம், இந்த மந்திர பாவம் சாத்தான் தான் கட்டி வச்சுருக்கானா. யார் கட்டி வச்சுருக்கா? அப்போ அந்த சாத்தான் கட்டி வச்சுருக்க கட்டையில் இருந்து யார் தான் விடுவிக்க முடியும்? அப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு தானே ஒவ்வொருத்தரும் போனோம். பிரச்சனையினாலே கட்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும், எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு தூக்க முடியல, எனக்கு இந்த பாரம் தூக்க முடியல, எனக்கு இந்த வியாதி தூக்க முடியல, நான் சுமக்க முடியாத பாரத்தை சுமக்கிறேன், என் கடன் அடையலை, என்னுடைய சந்தோஷமும் சமாதானமும் போயிடுச்சு, பிள்ளைகளால் உபத்திரவம், மனைவியால் உபத்திரவம், பேரப்பிள்ளைகளால் உபத்திரவம், கணவனால் உபத்திரவம், இப்படியாக பிரச்சனை. சபையில் நாங்கள் சபையில் ஆராதிக்கக்கூடாதபடிக்கு பிரச்சனை. இப்படி ஏராளமான பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிற சகல பிரச்சனையும் யாரால் முடிஞ்சிடும்? கர்த்தரால் முடிஞ்சிடும். யார்கிட்ட தான் வான்னு சொல்கிறாரு கர்த்தரை? கர்த்தர்கிட்ட. கர்த்தர் சொல்கிறாரு ஏன்ட்ட வான்னு. நீ அடுத்தவனை பார்த்தா அவன் அந்த 38 வருஷமாக சுகபயனமாக இருந்தவனை நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டா எஸ்னோன்றதை சொல்லணும்ல. நேரடியாக ஆமாம் ஆண்டவரே, இல்லை ஆண்டவரேன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான்? நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, எனக்கு சுகமாக ஆசை தான், ஆனால் என்னை யாரும் கொண்டு போய் எங்கே விடலை, தண்ணியில் கொண்டு போய் விடலை சுகமாக்கிறதுக்கு. தேவதூதன் கலக்கணுன்னே கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. எவ்வளோ மனுஷர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க இல்லை. குறை தானே சொல்கிறான். குறை சொல்கிறவங்களா இருக்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு ஏன்ட்ட வா, சுமக்கிற பாரத்தை எடுத்துகிட்டு வா, என் ஒருவரால் தான் உன்னுடைய பாரத்தை உன் மேலே இருந்து எடுத்து போட்டு உன்னை விடுவித்து உன்னை சௌபாக்கியத்தோடு வாழ வைப்பேன். அந்த தேவனிடத்தில் போகலாமா? கேட்கலாமா? முறுமுறுக்கலாமா? முறுமுறுப்புனா என்ன? குறை சொல்கிறது அடுத்தவங்கள. முறுமுறுத்துட்டே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. தப்பு இன்னொருத்தர் மேலே சொல்லிகிட்டே இருக்கலாமா? இப்போ அடையாளம், முருங்கை மரம் வாங்கிறதுக்கு அடையாளம் என்ன சொல்லுவாங்க? கூனின்னு சொல்லுவாங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? அந்த கூனெல்லாம் நல்லாக்கிட்டாருங்க. ஏசாமி சுகமாக்குனாரே, அந்த அம்மா கிட்டே இருக்குதுங்க முருங்கைக்காய் தோட்டத்தில். ஏசாமி நிமிர வச்சுட்டாரே, அவங்க வீட்டில் இருக்குதுங்க முருங்கைக்காய், போய் வாங்கிட்டு வாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. யார் சுகமாக்கினாரு? யார் சுகமாக்கினாரு? நல்ல சத்தமாக சொல்லுங்கள். யார் சுகமாக்கினாரு? உங்கள் பிரச்சனையை விடுவிக்கிறது யார்? என் பிரச்சனையை விடுவித்த என் தேவன். முன்னால் இருக்கிறவன், பின்னால் இருக்கிறவன், எதிர்த்த வீடு, அந்த வீடு, இங்கே இருக்கிறவன், ஊரில் இருக்கிறவன், உலகத்தில் இருக்கிறவன், எவெல்லாம் என்ன சொல்லுவான்? ஏசாமி விடுவித்த அவன். யார் சொல்வார்? ஏசாமி விடுவித்த அவன், ஏசாமி விடுவித்த அவள். அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மனுஷன் விடுவித்தானா சொல்வார்? ஏசாமி விடுவித்தவள், ஏசாமி குணமாக்கினவள். அவளுக்கு இனிமேல் கூனை தேடினா கூட கூன் என்ன செய்யாத? கிடைக்காது, பார்க்க முடியாது. சர்வவல்லமுள்ள தேவனுடைய சமூகம் நம்மோட கூட இருந்து நம்மை விடுவித்து காத்து வழி நடத்தி கைவிடாமல் நடத்துவாராக. ஜெபம்லாமா? சர்வவல்லமுள்ள தேவனே, இம்மட்டும் எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி சுகப்படுத்தி நிலைநிறுத்தி காத்து கொண்டீர் ஆண்டவரே. சரீர வேதனையோடு தேவ வசனத்தை கேட்டோம் சுவாமி. ஆமாப்பா, காற்று இல்லைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும்.
இப்படிப்பட்ட மகா வேதனையாகிய நரகத்துக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் போய் நிரந்தரமாக வேதனைப்படாதபடிக்கு பரலோகத்திலே நாங்கள் சுகவாழ்வு வாழத்தக்கதாக நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பூமியிலே எங்களுக்காக மரித்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்கள் மரணத்துக்குள்ளே பிரவேசித்து மரணத்தை அழித்து உம்முடைய ஜீவனினாலும் ஜீவ பலனினாலும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து தீர்காயுசோட எனக்கு மகிமையாக வாழ்ந்திருங்கள், நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய நன்மை செய்த எங்கள் தேவன் இந்த தீமைக்கு, இந்த சாபத்துக்கு, இந்த கஷ்டத்துக்கு, இந்த சுமைக்கு, விடுதலையாக்கப்படாத சுமை 18 வருஷங்களாக உபத்திரவப்படுத்தப்பட்ட வேதனை, சாத்தானாலே கட்டப்பட்டு இருந்த 18 வருஷம் அத்தனை வேதனைக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் விடுவித்து நன்மை செய்து தலை நிமிர செய்து அவளுக்கு கனத்தை கொடுத்து அவளை சிருஷ்டித்த தேவனுக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக அவளை விடுவித்து காத்தீரே. இந்த செய்தியின் மூலமாக எங்களை ஆண்டவரே, உன்னையும் அப்படி நான் விடுவித்து காப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் வேதனைகளோட, எங்கள் கஷ்டங்களோட, சுமக்க முடியாத பாரங்களோட, கடன்களோட, கடன் சுமைகளோட, பொய்யான குற்றங்களோட, பொய்யான சாபங்களோட, பொய்யான தடைகளோட, ஆமாண்டவரே, சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற எங்களை சிலர் 18 வருஷம், சிலர் 10 வருஷம், சிலர் 5 வருஷம், சிலர் 3 வருஷம். அப்பா பிதாவே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற வேதனைகள் 38 வருஷம் கூட விடுவிக்கப்பட முடியாதபடிக்கு, எள்ளளவும் நிமிரக்கூடாதபடிக்கு முழு கூனாய் பாரம் சுமந்து கட்டப்பட்டிருக்கிற எங்களை விடுவிப்பீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம். அதற்காகவே வந்த தேவனே, எங்களை மன்னித்து விடுவித்து எங்களை தூக்கி எடுத்து பாதுகாக்கிறதுக்காக வந்த தேவனே, எங்கள் அத்தனை பேரையும் சமர்ப்பிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் சமர்ப்பிக்கிறோம். தூரத்தில் இருக்கிறவர்களையும் சமர்ப்பிக்கிறோம். வர முடியாதவர்களையும் சமர்ப்பிக்கிறோம். வந்திருக்கிறவர்களுடைய குடும்பத்தாரையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். காப்பீராக, வழி நடத்துவீராக, கைவிடாமல் இருப்பீராக. சுமக்கிற பாரத்தை அழித்து போட்டு எங்கள் கூனை நிமிர்த்துவீராக. நாங்கள் தலை நிமிர்ந்து பாரம் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்வீராக. செய்ய வல்லமையுள்ள ஒரே தேவனாகிய உம்முடைய கரத்தில் அத்தனை பேரையும் ஒப்புவிக்கிறேன், பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமேன். God bless you all.